இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நியூஸ்ல தினமும் பார்க்குறோம், ஆனா அதோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிறோமா? ஏப்ரல் 24, 2026 தானேல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தனால ஆன்லைன்ல பாலியல் தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க. இது வெறும் ஒரு நியூஸ் இல்லை, இது நம்ம சமூகத்தோட பிரதிபலிப்பு. இன்னைக்கு இந்த சம்பவத்தை அலசி சட்டம் என்ன சொல்லுது, நாம என்ன பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க. சம்பவம் என்னன்னா, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா பார்ப்போம். பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண், குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு அஷ்ரப். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, கோவர்க்கர்ஸ். அஷ்ரப் என்ன பண்ணான், அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கான், அதுல நேரடியா உடலுறவு கலைச்சிருக்கான், ஆபாசமான புகைப்படங்கள் அனுப்பியிருக்கான். அந்த பெண் மட்டுமில்ல, அவ கூட வேலை பார்க்குற மற்ற பெண்கள் பத்தியும் கேவலமா பேசியிருக்கான். இதுல உச்சகட்டம் என்னன்னா, அந்த பெண் நான் ஒரு இந்துன்னு சொன்னதுக்கு அஷ்ரப் சொன்ன பதில், நோவடேஸ் ஹிந்து கேர்ள்ஸ் ப்ரிஃபர் முஸ்லிம்ஸ். இது வெறும் பாலியல் தொந்தரவு இல்லை, இதுல மத ரீதியான வன்மமும் கலந்திருக்கு. சட்டம் என்ன சொல்லுதுண்டா, இப்ப இந்த சம்பவத்துக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்கும்? போலீஸ் 2 சட்டத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஒன்று பாரதிய நியாய சன்ஹிதா, BNS. இது நம்ம புது கிரிமினல் சட்டம். இதுல செக்ஷன் 75 செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம பாலியல் ரீதியா பேசினா, தொட்டா, படம் காட்டினா 3 வருஷம் ஜெயில், ஃபைன் உண்டு. 2வது தகவல் தொழில்நுட்ப சட்டம், IT Act 2000 செக்ஷன் 67. ஆபாசமான விஷயத்த எலக்ட்ரானிக் வடிவத்தில் அனுப்புனா முதல் தடவை 3 வருஷம் ஜெயில் பிளஸ் 5 லட்சம் ஃபைன், திரும்ப பண்ணா 5 வருஷம் ஜெயில் பிளஸ் 10 லட்சம் ஃபைன். இங்க அஷ்ரப் போன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி குற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ ITX நேரடியா அப்ளை ஆகும். போலீஸ் இப்போ அவங்களோட போன்ல இருக்கிற எல்லா மெசேஜ் போட்டோவையும் டிஜிட்டல் எவிடன்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. டிஜிட்டல் பண்ணாலும் டிலீட் பண்ணாலும் ரீகவர் பண்ணிடுவாங்க. இது ஏன் நடக்குது? ஒரு சமூக பார்வை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆபீஸ்ல படிச்ச ஒரு ஆள் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? காரணம், முதலாவது அதிகார திமிர். நான் ஆண், அவ பெண், நான் கேட்டா அவ கேட்கணுங்கிற மனநிலை. இது 1000 வருஷமா இருக்கிற ஆணாதிக்க சிந்தனை. 2வது காரணம், நேர்ல பார்த்தா பேச தைரியம் இருக்காது, ஆனா போன்ல டைப் பண்ணிடலாம், ஸ்கிரீனுக்கு பின்னால இருக்கிறதுனால தப்பு பண்ற தைரியம் வந்துடும். 3வது காரணம், தண்டனை பயம் இல்லாதது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிற எண்ணம். ஆனா இப்போ அது மாறிட்டு வருது. இந்த கேஸ்லயே உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மதக்கலவரம், ஹிந்து கேர்ள்ஸ் ப்ரிஃபர் முஸ்லிம்ங்கிற வார்த்தை சாதாரணம் இல்லை. இது ஒரு பெண்ணோட மத உணர்வையும் சேர்த்து அவமானப்படுத்துது. இது சமூகத்துல பிளவை உண்டாக்கும். 5வது, பெண்கள் என்ன பண்ணணும்? தற்காப்பு வழிகளை சொல்றது. இது மாதிரி பிரச்சனை வந்தா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? முதலாவது ஸ்டெப், பயப்படாதீங்க. தப்பு பண்றவன் தான் பயப்படணும், நீங்க இல்ல. 2வது, ஆதாரம் சேருங்க. எல்லா மெசேஜும் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, டேட் அண்ட் டைம் தெரியுற மாதிரி டிலீட் பண்ணிடாதீங்க. வாய்ஸ் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணுங்க. 3வது, புகார் கொடுங்க. ஆஃபீஸில் HR முதல் உங்கள் கம்பெனி HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஹோஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு கம்பெனியும் இன்டர்னல் கமிட்டி வச்சிருக்கணும். போலீஸ் 2வது, அக்ரிவாடா போலீஸ் மாதிரி உங்கள் ஏரியா ஸ்டேஷனில் FIR போடுங்க. 3வது, கிரைம், சைபர் கிரைம் 6930க்கு கால் பண்ணுங்க. இது 24 மணி நேரம் வேலை செய்யும். நேஷனல் ஹெல்ப் லைன்லையும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்டெப் 4, சப்போர்ட் சிஸ்டம். உங்கள் குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, தனியாக ஃபேஸ் பண்ணாதீங்க. 6வது, ஆண்களாகிய நம்ம பொறுப்பு என்ன? இந்த பேச்சு பெண்களுக்கு மட்டுமா? இல்லை, ஆண்களாகிய நமக்கு தான். நம்ம வீட்டு பொங்கலுக்கு இந்த நடந்தா சும்மா இருப்போமா? மாட்டோம். அப்படி மற்ற பெண்களுக்கு யாரோ ஒருத்தரோட அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, அம்மா தான் தப்பா பார்த்தா தட்டிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட் இருந்தாலும் இது தப்புடான்னு சொல்லுங்க. பெண்களை மதிங்க. கன்சென்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நோனா நோ தான். பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க தம்பி, மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. தானேல நடந்த இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை. டிஜிட்டல் உலகம் வசதியாக கொடுத்திருக்கு, ஆனா அதே நேரம் புது மாதிரி குற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும், அஷ்ரஃபுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா உண்மையான மாற்றம் நம்ம மனசுல இருந்து வரணும். ஒரு பாதுகாப்பான சமூகத்தை நாம தான் உருவாக்கணும். பெண்கள் பயம் இல்லாம நடமாற, வேலை பார்க்குற, போன் யூஸ் பண்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம். நன்றி. இப்படிக்கு நான் உங்கள்